தென் மாநில முதலமைச்சர் மாநாடு ரீசெண்டா நடந்துருந்துச்சு. நம்ம எல்லாருமே அதை பார்த்திருப்போம். அங்க வந்த முதலமைச்சர் எல்லாமே தன் நாட்டுல இருக்கிற பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. பட் இது வரைக்கும் முல்லை பெரியார் அணையை பத்தி வாயே திறக்காம இருந்த கேரள அரசு திடீர்னு பழைய அணையை இடிச்சிட்டு புதிய அணையை கட்ட போறோம்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான காரணம் என்ன? இந்த வீடியோல நம்ம அதை பத்தி டீட்டெயில்ஸா பார்க்க போறோம். இந்த மாதிரியான உண்மை வரலாறு நான் நிறையவே பேசிட்டு இருப்பேன். என்ன ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க. முல்லை பெரியார் அணை பக்கத்துல ஒரு புதிய அணையை கட்ட கேரளா கவர்மெண்ட் முடிவு செஞ்சிருக்காங்க. ஓகே, நல்ல விஷயம் தான். இந்த புதிய அணையை கட்டுறதுக்கான முழு செலவுமே கேரளா கவர்மெண்ட்டே எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாத தமிழ்நாட்டுக்கு ஆண்டு ஒன்றுக்கு தரக்கூடிய மினிமம் 20 டிஎம்எஸ் வாட்டர்ல இருந்து மேக்சிமம் 22 டிஎம்எஸ் வாட்டர் வரைக்கும் நாங்க ரெகுலராகவே தமிழ்நாட்டுக்கு தருவோம் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா கேட்கறதுக்கு என்னமோ நல்லா தான் இருக்குது. ஆனா பட் இதுக்கப்புறம் தான் ட்விஸ்டே இருக்குது. முல்லை பெரியார் அணை என்னதான் கேரளாவிலே இருந்தாலும் இந்த டேமுடைய ஃபுல் கண்ட்ரோல் அண்ட் மெயின்டெனன்ஸ் எல்லாமே தமிழ்நாட்டுடைய பொதுப்பணித்துறை தான் பார்த்துட்டு இருக்காங்க. 1886ஆம் ஆண்டு முல்லை பெரியார் அணை தொடர்பாக தமிழ்நாட்டுக்கு ஒரு ஒப்பந்தம் போடப்படுது. அன்னைக்கு இருந்த சென்னை மாநகம் திருவிதாங்கா சமஸ்தானத்துக்கு இடையே ஒரு ஒப்புதல் போடப்படுது. இந்த முல்லை பெரியார் அணை டேமை அடுத்து 999 ஆண்டுகளுக்கு குத்தக ஒப்பந்தம் தமிழ்நாட்டு அரசால் கையெழுத்திடப்பட்டது. இந்த அணைக்கான பராமரிப்பு மெயின்டெனன்ஸ் எவ்வளவு தண்ணி எங்களுக்கு வேணும் அப்படின்றது எல்லாமே நாங்க தான் முடிவு செய்வோம் அப்படின்னு சொல்லப்படுது. கேரள அரசு முல்லை பெரியார் அணை டேமை இடிச்சிட்டு புதிய டேமை கட்டிட்டாங்க அப்படின்னா இந்த முல்லை பெரியார் அணையில இருக்கிற பழைய அக்ரிமெண்ட் கேன்சல் ஆயிடும். அப்புறம் புதிய அணையில இருக்கிற தண்ணி எவ்வளவு தமிழ்நாட்டுக்கு திறக்கணும், எப்ப திறக்கணும் அப்படின்றது எல்லாமே அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த வாட்டரையே நம்பி விவசாயம் செய்யக்கூடிய மக்கள், குறிப்பா தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்கள் இருக்கக்கூடிய விவசாயிகள் நிலைமை எந்த மாதிரி மாறும் அப்படின்றத கொஞ்சம் யோசித்து பாருங்க. அணையை கட்டுறது பெட்டரா, கட்டாம இருக்கிறது பெட்டரா அப்படின்றத உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க.